ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட. ஸோ இதில் தெரிஞ்சவங்க நோ ப்ராப்ளம், இக்னோர் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு தான் ஷேர் பண்ணுறேன். ஐபிஆர்எஸ் சேவை, அதை நம்ம பாரத் கேஸ், இண்டியன் கேஸ் புக் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஜிபே, ஃபோன்பே, இதுக்கெலாம் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பர் எப்போதுமே இன்பவுண்ட் கால் சென்டர்ஸ் தான். இன்பவுண்ட் கால் சென்டர்ஸ்னால கஸ்டமர்ஸ் கொரீஸு கால் பண்ணும்போது, அவுட் பவுண்ட் கால் சென்டர்ஸ்ங்கிறது என்னதுன்னா, அது டெலிமார்க்கெட்டிங் பர்பஸில் கம்பெனியில் அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டோ அந்த ரெப்ரசன்டேட்டிவோ கால் பண்ணுவாங்க. இதுதான் வெரி சிம்பிள். இப்போ இந்த ஐவிஆர்எஸ் சேவைன்றது ஃபார் இங்கிலீஷ் +1, ஃபார் ஹிந்தி தோ தபாய், தமிழுக்கு எண் 6 அழுத்தம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேஸ் ரீஃபில் புக் பண்ணுறோம் அப்படின்றப்ப, ஸோ அவங்க சைடில் நம்ம கால் பண்ணும் பொழுது நம்ம கீபேட் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மூலமாகவோ நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். நம்ம அதுக்கு ஆன்சர் போகணும். இந்த என்டையர் ப்ராசஸ் கால்டு ஐ ஐவிஆர்எஸ் சேவை. சரிங்களா? அது நிறைய இன்னைக்கு காமனாக ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ டெலிகாம் செக்டாரில் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த கால் சென்டரில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கால் சென்டர், இன்டர்நேஷ்னல் கால் சென்டர்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்குது. டொமஸ்டிக்ன்றது அந்தந்த கண்ட்ரியோட டைமிங்ஸ், ஸ்டாண்டர்ட் டைமிங்ஸை பொறுத்து இருக்கும். குளோபல் ஸ்டாண்டர்ட் டைமிங்ஸை பொறுத்து இன்டர்நேஷ்னல் கால் சென்டர்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ அல்லது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கம்பெனிஸு, இல்லை யூகே, யூரோப்பியன் கம்பெனிஸில் கண்ட்ரீஸில் உள்ள கம்பெனிஸ்க்கு அவங்களோட ஜிஎஸ்டி டைமிங்ஸை பொறுத்து இங்கே எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒர்க்கிங் டைம்ஸ் எல்லாம் மாறும். இது காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ ஐவிஆர்எஸ்ன்றது ஒன் ஆஃப் த டெக்னாலஜிஸ் இன் கால் சென்டர்ஸு. செகண்ட் கம்ப்யூட்டர் டெலிஃபோன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்டெக்ரேஷன். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்டெக்ரேஷன்னா என்னென்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டோ அல்லது கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்துருக்கும் பொழுது அவங்க வாய்ஸு, சிஸ்டம், சரிங்களா, வேறு ஏதாச்சும் ஃபேக்ஸு, வேறு என்னென்ன டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாமே சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கும். எது மூலம் வேணாலும் இமெயில் மூலமாக அவங்க சப்போர்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? இது எல்லாமே ஒரு காமன் சர்வரில் இன்டெகிரேஷன் இருக்கும். திஸ் இஸ் கால்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்டெகிரேஷன். இது வாய்ஸில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏதாச்சும் கொரீஸ் பண்ணும்போது அவங்க ஏதாவது சாட் போட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் இமெயில் மூலமோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை அவங்களுக்கு கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது ஆட்டோமேட்டிக் கால் டிஸ்ட்ரிபியூஷன். ஆட்டோமேட்டிக் கால் டிஸ்ட்ரிபியூஷன்னா, நீங்கள் அந்த ஐவிஆர்எஸ் சிஸ்டம் ப்ராசஸில் கால் பண்ணோன்னே ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் கொடுக்காத பட்சத்தில் கால் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஏஜென்ட்டு அந்த ஒரு 100 பேர் 200 பேர் ஒர்க் பண்ணுற அந்த கால் சென்டர்ஸில் கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் யாரோட ஃப்ரீயாக இருக்காங்களோ, ஆல்ரெடி எல்லாமே ஒரு காமன் நெட்வொர்க்கில் இருக்கணும். சர்வரில் கனெக்ட் ஆகுது எல்லாமே. இது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்டெகிரேஷனில் ஒரு கால் ஆன்கோலில் போயிட்டுருக்குன்னா, என்கேஜாக இருக்குன்னா, வரிசையாக அந்த கால் சிஸ்டம் ஒரு கஸ்டமர் இப்போ 10 15 பேர் கால் பண்ணுறாங்கன்னா, அந்த க்யூ சிஸ்டத்தில் ஃபஸ்ட் அது ஃபார்மோஸ்ட் கால் யார் எந்த பப்ளிக்லேருந்து யார் கால் பண்ணுறாங்களோ, அடுத்தது இந்த கால் முடிஞ்சோடனே அந்த கால் அவங்களுக்கு போகும். இந்த கான்செப்ட் தான் ஆட்டோமேட்டிக் கால் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோக்கால். அது என்ன வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோக்கால் அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஓல்டு டெக்னாலஜி இருக்கு இல்லையா, நம்ம கால் பண்ணால் என்ன பண்ணுவோம்? டெலிஃபோன் லைன்ஸ், சரிங்களா, அனலாக். அந்த டெலிஃபோன் லைன் மூலமாக போகும். அது இல்லை, எனக்கு கால் பண்ணாலும் இன்டர்நெட் மூலமாகவே போகணும் அப்படின்றது தான் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோக்கால். சரிங்களா? இந்த ஒரு டெக்னாலஜி புரோட்டோக்கால்ன்றது. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறது எனக்கு அப்படின்னா, நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பில் ஏன்னா வீடியோ கால் பண்ணுறோம்ல, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோக்கால். நம்ம அது கால் பண்ணல, அந்த அப்ளிகேஷன் மூலமாக நெட்டை யூஸ் பண்ணி தான் கால் பண்ணுறோம். அப்போ டேட்டா மூலம் கால் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம டயலிங் மூலம் பண்ணல. திஸ் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோக்கால். வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோக்காலில் நம்ம கால் பண்ணும் பொழுது இந்த அனலாக் சிக்னல், சரிங்களா, வாய்ஸ் என்ன பண்ணுன்னா டேட்டாவாக அதை டிஜிட்டல் பேக்கெட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அடுத்த எண்டில் அந்த டிஜிட்டல் பேக்கெட் வாய்ஸாக கன்வெர்ட் ஆகும். திஸ் இஸ் த ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் ஆட்டோ டைலிங். ஆட்டோ டைலிங்கிறது ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி படி, ஏஐ படி பீப்புள் இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் கொரி ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணும். பப்ளிக்கோ யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணுவோம். ஏஐ ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் அவங்களே இன்றைக்கி நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனி, கூகுள், இன்டெல், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஏஜென்ட்ஸு சம்டைம்ஸ் அந்த பீப்புள் லஞ்சுக்கு போயிருக்காங்க, யாரும் இல்லாத டைமில் அந்த சிஸ்டம் ஆன்சர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வச்சுருப்பாங்க சாட் போர்ட்ஸ் மூலமாக. திஸ் இஸ் கால்டு என்ன சொல்கிறது,
ஆட்டோ டைலிங் வேறு, ஆட்டோமேட்டிக் கால் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தெரியும் சொன்னவங்க அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.